இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Damn it! இந்த லக்ஷ்மி மறுபடியும் தப்பிச்சிட்டா. கரெக்ட்டா ஒதுங்கிட்டா. என்ன பண்றது? யூ டர்ன். வேலைய முடிச்சாகணும். Listen Ashish, we have to leave very fast. ரிஷியோட ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, நமக்கு டைம் இல்ல. டோன்ட் வரி. இன்னைக்கு வேலைய முடிச்சிட்டு தான் போவேன். சரி, முதல்ல மலிஷ்காவை பார்க்கலாம். இது லக்ஷ்மி தான். தேங்க் காட் நல்லா இருக்கா. நான் அவளை காப்பாத்தியாகணும். அப்பதான் மலிஷ்கா தப்பிச்சிருவா. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் நான் மாட்டக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா லக்ஷ்மிக்கு பெருசா ஏதாவது ஆச்சுன்னா அவ இறந்து போயிடுவா. என் மேல மர்டர் கேஸ் விழுந்துரும். சோ ப்ளீஸ், நான் இதெல்லாம் விரும்பல. அப்புறம் பெரிய கேஸ்ல மாட்டிப்பேன். ஜஸ்ட் அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டா போதும், அவளை சாகடிக்காத. இந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. உனக்கு ரிஸ்க் ஃப்ரீ வேணும்ல? டோன்ட் வரி, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி காட்டுறேன். டோன்ட் வரி மலிஷ்கா. உனக்கு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பாத்துட்டே இரு உன் கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி வைக்க போறேன்னு. நான் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணிடுறேன். இன்ஃபார்ம் பண்ணா நல்லது. ஓ ஷிட், போனை நான் கார்லயே வச்சுட்டேன். திரும்ப போகவா? வேண்டாம், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிடும். நேராவே போறேன். ரிஷி ப்ரோ, லாஸ்ட் மந்தோட அக்கவுண்ட் ஃபைல் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. நான் அதை ஆடிட்ல கொடுத்துருப்பேன். வாழ்க்கை ரிஷி ப்ரோ, நீங்க இதை பாருங்க. நான் அதுக்குள்ள ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? யாரோட ஃபோன்? நிஷா. ஈவினிங் ஆச்சுல்ல, அதான் எல்லாரும் டைம் பாஸ்க்காக எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் அட்டென்ட் பண்றேன். நீங்க இதை செக் பண்ணுங்க, நானும் பேசிடுறேன். யார் அது டைம் பாஸ் பண்றதுக்கெல்லாம் கால் பண்றாங்க? இல்ல, இது ஷாருக் கான் பேசுறாரா? இல்ல அவரு எப்படி எனக்கு கால் பண்ணுவாரு ப்ரோ? என்ன பேசுறீங்க? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு யார் வேணா கால் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? முடியாது. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. நான் அக்கவுண்ட்ஸ் செக் பண்றேன், நீங்க போன்ல பேசுறீங்க. இல்ல, தப்பா சொல்லிட்டேன். நான் போன்ல பேசுறேன், நீங்க அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணுங்க. அப்பதான் என்னால டைம் பாஸ். நான் ஏதோ உளறேன்னு நினைக்கிறேன். என்னடா ஆச்சு உனக்கு? நீ இங்க இருந்து கிளம்பு. இப்ப என்ன ஷாலு தானே கால் பண்றா? நீ போய் அட்டெண்ட் பண்ணு போ. ஷாலு இல்ல, நான் வரேன். லக்ஷ்மி, மோம், அட மோம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லக் ஃபேவர் பண்ணுது. ஆனா லக்ஷ்மிக்கு பத்தால எழுத்து நல்லா இல்ல. கதை முடிஞ்சது. ஹலோ ஹலோ, நீ நல்லா இருக்கியா? எவ்வளவு நேரம் காலுக்கு வெயிட் பண்ற? நல்லா இருக்கியாவா? நான் உன் காலுக்காக வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. யூ கோ ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட். கோ ஆன். நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்ன குறை, ராஜா மாதிரி இருக்கேன். வந்து நீயே பாரு. மீட் பண்றத பத்தி பேசுறேன். ஃபோன் பண்ண டைம் இல்லையா? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஷாலு, என்ன விஷயம்? என்ன மிஸ் பண்ணியா? என் ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீயா எனக்கு கால் பண்ண? இல்லல்ல, நான் தானே உனக்கு கால் பண்ணேன். ஓ ஆமால, சாரி. நீ சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஷாலு, நாம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பேசுற மாதிரியே இருக்குல்ல உனக்கு? அதேதான் சொல்றேன். எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ ஆபீஸ்ல இருக்கியா? ஏன்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நீ வேலை பண்ணு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய், நீ போனை கட் பண்ணாத. நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படின்னா அது உன்கிட்ட பேசுறதும் ஒரு வேலை தானே. ஒலறத நிறுத்த. ஓகே, போனை வச்சுட்டு வேலைய கவனி. சொல்லப்போனா உனக்கு வேலை தெரியாது. ஏய் ஷாலு, எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுற, ஏதாவது உளறற. என்ன பேசுற நீ? வேற தெரியாதாமே. ஏய், ஒன் செகண்ட். உன்கிட்ட பேசுறதே ஒரு வேலைன்னா
நான் உங்ககிட்ட பேசலங்கிறதுக்காக எனக்கு வேலை தெரியலன்னு சொன்னியே, ஆபீஸ் வேலையை சொன்னியா இல்ல பர்சனல் வேலையை சொன்னியா? ஐயோ நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இப்போதைக்கு பை பை. இல்ல ஷாலு வேண்டாம், நோ பை பை ஷாலு. நோ 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 பை பை. பை. சரியான கிறுக்க. எஸ், ஷாலு கிட்ட பேசிட்டேன். நான் கால் பண்ணல, ஆனா அவ கால் பண்ணிட்டா. நாங்க பேசிட்டோம், வேலையும் முடிஞ்சது. ஷாலு இஸ் a nice girl. ஆஷிஷ் ஜாக்கிரதை. ஐயோ ஆண்டி, கிரண் ஆண்டி ப்ளீஸ் எழுந்துருங்க. மாம், யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! ஆண்டி, ஆண்டி. அம்மா நான் வந்திருக்கேம்மா. கண்ணை திறந்து என்ன பாருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன கண்ணை திறந்து பாருங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? அவர் சொல்றாரு இன்னைக்கு நீங்க கண்டிப்பா கண்ணை திறந்து பார்க்கணுமா. அப்படி பார்க்கலன்னா மாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கண்ணை திறந்து பாருங்க மாம் ப்ளீஸ். நீங்க இல்லாம நான் என்னதான் பண்ண, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கண்ணை திறந்து பாருங்க மாம் ப்ளீஸ். என்ன பாருங்க, இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன். மாம் ப்ளீஸ் என்ன கண்ணை திறந்து பாருங்களேன் ப்ளீஸ். என்னால தனியா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இல்லைன்னா நான் என்னதான் பண்ணுவேன் ப்ளீஸ். கவலைப்படாதீங்க ப்ளீஸ். பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும். மாம் எனக்கு தெரியும் மாம், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. நீங்க எதை வேணாலும் பண்ணி காட்டுவீங்க. உங்க பொண்ணு இந்த மாதிரி அழறத உங்களால பார்க்க முடியாது, உங்களால தாங்கிக்க முடியாது இல்ல. அதனால எனக்காக கண்ணை திறந்து பாருங்களேம்மா. எழுந்துருங்க மாம். மாம் ப்ளீஸ் எனக்காக கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ். மாம் ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க மாம் ப்ளீஸ். எங்க பாருங்க மிஸ்டர் ரிஷி, யா எங்களுக்கு கால் பண்ணது நீங்க தானா? யா சொல்லுங்க, என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு? ஆக்சுவலி ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்பா அந்த இடத்துல நான் இல்ல. எனக்கு முன்னாடி லக்ஷ்மி அங்க இருந்தா. அவ சொல்லுவா. சரிங்க மேடம், நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது? அது வந்து நான் இவருக்காக சாப்பாடு எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போனேன். அந்த காரை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? அது எந்த மாடல் கார், நம்பர் இல்ல டிசைன், கலர் இல்ல எக்ஸெட்ரா? அதெல்லாம் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. ஆனா அது வந்து சில்வர் கலர் கார். ஓ, அந்த கார்ல இருந்து தான் நான் தப்பிச்சேனா? எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும்.